அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழ் கூறும் நல்லுலகில் கணவனை பற்றி அப்படியே தலையில் தூக்கி வைத்து போற்றுகின்ற நிறைய சொல்லாடல்கள் உண்டு. அதே போல மனைவியை போற்றுகின்ற பல சொல்லாடல்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் உண்டு. பிரபலயமான ஒரு வரி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரி, எல்லாம் கணவன்தான், கணவனை மதித்து வாழ், கணவனோடு இணங்கி வாழ், பிணங்கி வாழாது என்றெல்லாம் அர்த்தம் அதிலே அடங்கியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நபிமொழி ஒன்று இஸ்லாம் இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்கிறது. ஒரே வரி தான். இந்த ஒரு வரி கணவன்மார்களுடைய மதிப்பை, மாண்பை, அந்தஸ்தை எல்லா மக்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு புரிய வைத்து விடுகிறது. சில பெண்கள் இதை கேட்கின்ற பொழுது சில குமுறல் வெளிப்படலாம். நீங்கள் ஆண்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இப்படி பேசுகிறீர்கள். இல்லை, உங்களை இஸ்லாம் போற்றுகிறது, உங்களுக்கு தனி அந்தஸ்தை வைத்திருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே கணவன் மனைவியாக இணைந்து வாழுகின்ற பொழுது கணவனுக்கும் அந்தஸ்து உண்டு, மனைவிக்கும் அந்தஸ்து உண்டு. அந்த அடிப்படையிலே கணவனை போற்றுகின்ற ஒரு வரியை கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் சிரம் பணியுங்கள், அப்படியே தலை தாழ்த்தி வணங்குங்கள், சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு இருந்திருந்தால், இஸ்லாத்தில் இறைவனுக்கு மட்டும்தான் சிரம் பணியணும் என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்படி வேறு யாருக்காவது செய்யலாம் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால், ஒரு மனைவி தன் கணவனுக்கு சிரம் பணியும்படி நான் ஏவியிருப்பேன் என்ற இந்த ஒற்றை வரி அன்பு, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய் குலங்களே, கணவனுடைய அந்தஸ்தை பாருங்கள். கணவனுடைய திருப்தியை பெறுவதற்கு உங்களால் இயன்ற அளவுக்கு முயலுங்கள். இல்லறம் இனிப்பாகும். இதே போல பல டோஸுகள், பல செய்திகள் கணவன்மார்களுக்கும் உண்டு என்பது அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.